ஹரிஓ மகாகாளி. நான் 2016ல் குற்றாலம் போயிருந்தேன். குற்றாலத்தில் ஒரு விசேஷம் என்னன்னா, குளிக்கிறது இல்லை பிரதானம். அங்கே குற்றால நாரதர் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரம்யமாக இருக்கும் கோவில். வெளியில் அருவி சத்தம் கேட்கும். உள்ள அந்த கோவிலில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில். நிறைய அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாங்கள் ஒரு 4 நண்பர் போயிருந்தோம். எல்லாரும் ரூம்ல இருந்தாங்க. நான் குற்றால நாரதர் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போகும்போது அங்க மௌன சாமியார் மடம்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு திண்ணை இருந்தது. அங்க ஒரு வெள்ளை வேட்டி கட்டி ஒரு வெள்ளை வஸ்திரம் போட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. அவரை சுத்தி கொஞ்சம் கூட்டம் இருந்தது. நிறைய பேர் நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருடைய பரிபாஷை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நாம வருவோம் போவோம் அந்த மாதிரி ஒரு பாஷை பேசினார். அது எனக்கு புதுசா இருந்தது. அப்புறம் நானும் கியூவில் நின்னேன். போனோன்னு நமஸ்காரம் பண்ணேன். அப்புறம் அவர் உட்காருவோம் அப்படின்னாரு. அப்புறம் உட்கார்ந்தேன். நம்ம எங்கேருந்து வரோம் அப்படின்னாரு. நான் அப்போ கத்தாரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கத்தார்லேருந்து வரேன் அப்படின்னேன். இல்லை நமக்கு பூர்வீகம் கத்தாரா அப்படின்னாரு. இல்லை எனக்கு பூர்வீகம் புலியூர்குறிச்சிங்கிற ஊர், நாகர்கோவில் பக்கம், அங்கேருந்து வரேன் அப்படின்னு. அதைத்தானே நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு எங்கேருந்து வரீங்கன்னா உங்கள் பூர்வீகம் தான், உங்கள் நிலம், உங்கள் கடவுள், உங்கள் கோவில், அந்த மாதிரி தான் சொல்லணுங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் உங்களுக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னாரு. உடனே நான் ஏதாவது ஒரு மந்திர உபதேசம் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு. நம்ம ஏற்கனவே 4 பேனா வாங்கி வச்சிருக்கோமே, 5ஆவதா எதுக்கு, வேண்டாம் அப்படின்னாரு. சரிங்க ஐயா அப்படின்னு. அப்புறம் நம்ம ஏதாவது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வரோமா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. உடனே ஆமா, ஆதித்ய ஹிருதயம் சொல்றேன், விநாயகர் அகவல் சொல்றேன் அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்ச 4-5 அந்த மந்திரங்கள் சொல்றதெல்லாம் ரொம்ப பெருமையா சொன்னேன். அப்ப சொன்னாரு, நம்ம கார்ல உட்காந்து நெடுதூரம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி நடு பிரயாணத்துல இருக்கிறோம்னு நினைக்கிறோம். நம்ம இன்னும் கார்லயே உட்காரலையே அப்படின்னாரு. அவர்கிட்ட என்ன விசேஷம்னா, ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலுக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு சிரிப்பு. அது ஒரு ஒரு ஈஸா இருந்தது அட்மாஸ்பியரு. ஒரு நல்ல மந்தகாசமான சிரிப்பா இருந்தது. அப்ப நான் சரிங்க ஐயா அப்படின்னு. அப்புறம் நீங்க நம்ம பிரார்த்தனை பண்றோமே, அப்போ இன்னைக்கு வேலையில என்னெல்லாம் செய்ய போறோம், அப்புறம் என்ன வியாபாரங்கள் செய்ய போறோம், இந்த ஷேர்கள் விற்கிறோம் வாங்குறோம், அப்புறம் அந்த வீட்டுக்கு போகணும், இந்த வீட்டுக்கு போகணும், இந்த மாதிரியெல்லாம் நினைச்சிட்டு தானே பிரார்த்தனை பண்றோம் நம்ம அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா அப்படின்னு. உடனே அதை மாத்தணும்னு நம்ம நினைச்சிருப்போமா அப்படின்னாரு. இனிமேல் மாத்திக்கிறேன் ஐயா அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம நம்ம மகன்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறோம்ல, நம்ம சொல்றதெல்லாம் செய்யறது இல்லை, அதை செய்யணும் இதை செய்யணும் எதிர்பார்க்கிறோம் இல்லை அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா, நான் சொல்றா சரியா கேட்கறதில்லைன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு ஐயா அப்படின்னு. நம்ம நம்ம அப்பா சொன்னதெல்லாம் கேட்டிருக்கோமா, எல்லாம் சரியா பண்ணிருக்கோமா அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா, எனக்கு எங்க அப்பாவுக்கு நான் ரொம்ப பிடித்த மகன், எங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நம்ம தினம் ஏன் அப்பாட்ட நம்ம அப்படி நடந்துக்கல இப்படி நடந்துக்கலன்னு வருத்தப்படுறோமே, தினமும் ஏதாவது நினைச்சு மறுகிறோமே ஏன் அப்படின்னாரு. அதை மாத்திக்கிறோம் ஐயா அப்படின்னு. அப்புறம் நம்ம எத்தனை மாலை போட்டிருக்கோம் அப்படின்னாரு. இவ்வளவு கேட்கும் போதே எனக்கு சுரம் இறங்கி போச்சு. உடனே 2 மாலை போட்டிருக்கேன் ஐயா அப்படின்னு. ஒரு தங்க மாலையும் ஒரு ஸ்படிக மாலையும் போட்டிருந்தேன். 2 மாலை போட்டிருக்கேன் ஐயா அப்படின்னு. எல்லாத்துக்கும் இடையில ஒரு சிரிப்பா இருந்தது, சூசகமா சொல்ற மாதிரி. அப்புறம் நம்ம 4 பேனா வச்சிருக்கோம், ஒரு பேனாலேயே பரீட்சை எழுதி முடிச்சிடலாம். நம்ம பேனா தான் வாங்குறோமே தவிர பரீட்சை எழுதுறத பத்தி எப்பாவது ஆலோசிச்சிருக்கோமா அப்படின்னாரு. ஐயா ரொம்ப நன்றி, நான் கண்டிப்பா இதை பத்தி யோசிக்கிறேங்கிற மாதிரி சொன்னேன். என்ன பதில் சொல்லுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. எல்லாத்துக்கும் இடையில ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு நல்ல ஒரு மந்தகாசமான சிரிப்பு வேற இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோமா அப்படின்ட்டாரு. அப்புறம் திரும்ப ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ அவரு கூட ஒருத்தர் கூட மாட உதவி செய்யறவர் அவர் என் கூடயே வந்தாரு. ஐயா எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க, எனக்கு மருத்துவ செலவு இருக்கு அப்படின்னாரு. ஆக்சுவலா அவருக்கு சிஷ்யன் கிடையாது. அவர் அங்க உள்ள கிராமவாசி. கொஞ்சம் இவர் வரும்போது கூடிய இருப்பார் போல இருக்கு. அப்பதான் அவர் சொன்னாரு, இவர் மேல எங்கேயோ குகையில இருக்காரு, இடையில வருவாரு, சில பேரை பார்த்து பேசுவாரு, இன்னைக்கு உங்க கூட பேசிட்டு இருந்தாரு, பெரிய விஷயம்,
அவரு நான் அதிகமா பேசுறது இல்ல. இன்னொன்னு ஐயா, அந்த பேனான்னு சொல்றாருல்ல, அது வந்து நீங்க தீட்சை வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. 4 பேர்ட்ட தீட்சை வாங்கியிருக்கீங்கன்னு சொல்றாரு. இது யோசிச்சு பாருங்க உண்மைதானா அப்படின்னாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், 4 பேர்ட்ட வாங்கி இருந்திருக்கேன் நான். ஆமா அப்படின்னு. அதைத்தான் அவரு சொல்றாரு அப்படின்னாரு. அவர் சூசகமா பேசுவாருங்க ஐயா அப்படின்னாரு. அப்புறம் வந்து நான் உங்களுக்கு சிகரெட் அட்டையில என்னுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் எழுதி தரேன். நீங்க வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு என்ன தொடர்பு கொள்ளுங்க. சில அனுபவங்கள்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் நேர ரூமுக்கு வந்துட்டேன். வந்தோடனே என்னுடைய சீனியர் ஒருத்தர் இருந்தார் என் கூட வந்ததுல. அவர் வந்து எப்பா நீ பார்த்தது ஒரு சித்தரா இருக்கும் போல இருக்கு. எனக்கும் பார்க்கணும். நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னாரு. உடனே நாங்க தேடி போனோம். ஒரு 1 மணி நேரம் இருக்கும் அதுக்குள்ள. அங்க பார்த்தா யாருமே இல்ல. கூட்டம் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க. என்கிட்ட சிஷ்யருடைய நம்பர் இருக்கு. அவரு தான் கூட எப்போ வந்தாலும் கூட இருக்க போறாரு. அப்ப நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தேன். வந்து பெருசுல பார்த்தா, பிரிச்சு வச்சு பார்த்தா எல்லாம் இருக்கு. அந்த சிகரெட்டு தாள் இல்ல ஆக்சுவலா. அது மாயமா இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு ஒண்ணுமே தொலையாது மோஸ்ட்லி. அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு. அத அப்புறம் வந்து 2023ல அப்ப இதே மாதிரி நாங்க குற்றாலநாதர் கோயிலுக்கு போனோம். எனக்கு ஒரு நப்பாசை இருந்தது. எங்க அந்த மாதிரி அந்த சித்தர் அல்லது அந்த சாமியார் கிடைக்க மாட்டாரா? ஒரு தடவை பார்த்து பேசிட மாட்டோமான்னு. ஆனா அவரை கண்டுபிடிக்க முடியல. இந்த அனுபவத்த உங்கள்ட்ட ஒரு தடவை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹரி ஓம் மகாகாளி.